கோபம் என்னுடைய கண்களை மறைத்து விட்டது. அதனால் நான் உன்னுள் இருந்த மாபெரும் தெய்வீக சக்தியை நான் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நீ மகாதேவர் மற்றும் பார்வதியின் மைந்தன் மட்டுமல்ல, மாறாக நன்மையின் வடிவமாவாய். நீ எனது கோபத்தை அழித்து எனக்கு உண்மைகளை உணர்த்திவிட்டாய். இவ்விடத்தில் சந்திரதேவர், அதாவது சோமதேவரின் உயிரை மகாதேவர் காத்ததால் இந்த ஜோதிலிங்கம் சோமநாதர் என்ற பெயரால் அழைக்கப்படும். பிரியமான பக்தரை காத்துவிட்டீர்கள். இருப்பினும் முழு உஜ்ஜயினி நகரமும் என் வசத்தில் உள்ளது. நீ ஆற்றும் செயல்கள் அனைத்தும் தீமைகளும் அழிவும் நிறைந்ததாகும் தோஷகா. எனினும் ஓர் உண்மையை நீ மறந்துவிட்டாய். அவச்செயல்கள் பல புரிந்து எவ்விடத்தை கைப்பற்றி அழிக்க எண்ணுகிறாயோ அவ்விடத்தையே ஒரு பக்தன் பல ஆண்டு காலமாக பக்தியினாலும் தவத்தினாலும் காத்து வருகிறான். இப்பொழுது அந்த புனிதமே உன்னுடைய அழிவிற்கான காரணமாகிவிடும். உயிர் வாழ வேண்டும் என்றால் ஒன்று உறுதியாக தெரிய வேண்டும். நான் வணங்கும் கடவுளுக்கும் எனக்கும் மற்றும் இவ்விடத்திற்கான சம்பந்தம் தெளிவுபட வேண்டும். அதுவரை இங்கேயே இருப்பேன். உன்னுடைய பக்தி இந்த பேரழிவிலிருந்து உன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உன்னுடைய பக்திக்காக நாங்கள் எங்கள் உயிரை பணைய வைக்க முடியாது. வா, சென்று விடுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் இவ்விடத்திற்கு வந்ததும் இந்த இடத்துடன் தாயாருக்கு மட்டும் தொடர்பல்ல, தந்தையாருக்கும் தொடர்புண்டு என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் இந்த இடத்தில் இத்தனை நாகங்கள் உள்ளது, இல்லையா தந்தையே? ஆம் விநாயகா. மகாகாளி என் கணவன் மீது நான் வைத்திருந்த மூட நம்பிக்கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். மகாதேவரோ பால பைரவராக அவதரித்து என் இல்லத்தையும் இந்த வனத்தையும் காத்தார். அதனால் மகாதேவரின் வடிவங்களாக இங்கு நாகங்கள் பூஜிக்கப்படுகிறது. ஏனெனில் நாகம் மகாதேவருக்கு பிரியமானதல்லவா?
எனக்கு அனுமதி அளியுங்கள். திதி பிரபஞ்சத்தின் பல இடங்களில் பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அதை தடுக்க நான் சென்றாக வேண்டும். நாராயணரே, மகாதேவா, இனி பிரச்சனை எந்த உருவில் நம் முன் வரப்போகிறதோ தெரியவில்லையே. அதை பற்றி விரைவிலேயே நீ அறிந்து கொள்வாய். மகாதேவா, 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 மகாதேவா. பார்வதி தேவி, நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். சோம்நாத் பக்தியின் வடிவமாகும், மல்லிகார்ஜுன் தாய்மையின் வடிவமாகும், மகாகாளேஸ்வர் அர்ப்பணிப்பின் வடிவமாகும், கோஷ்மேஸ்வரரோ பக்தியின் வெளிப்பாடாகும், ஓம்காரேஸ்வரர் பணிவின் வெளிப்பாடாவார், நாகேஸ்வரரோ பெண்மையின் வலிமையை உணர்த்துவார், பீமா சங்கர் நம்பிக்கையின் வடிவமாவார், திரியம்பகேஸ்வரர் தூய்மையின் வடிவமாவார், கேதார்நாதரோ இயற்கையை காப்பவராவார், பேஜநாதர் யுக்தியை உணர்த்துவார், ராமேஸ்வரமோ பலிதானத்தை உணர்த்தும், விஸ்வநாதரோ முக்தியை அளிப்பவராவார். அனைத்திலும் முக்கியமானது என்னவென்றால் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் வேறு எவரும் இல்லை, சாட்சாத் நமது மகாதேவரின் வடிவமே ஆகும். அதுவே அனைத்தும் ஆகும், அதுவே பூஜ்யமாகும், அதுவே ஓம்காரமாகும். தங்களின் மகிமைகளால் நாங்கள் மகிழ்ந்திருப்பதை பிரபுவே எங்களால் வார்த்தையால் வெளிப்படுத்துவதென்பது இயலாத காரியமே ஆகும். தாங்களும் தாயாரும் இணைந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பேரழிவிலிருந்து காப்பாற்றியது கற்பனைக்கும் மேலானது. 12 ஜோதிர்லிங்கங்களை நிறுவியதால் பிரபஞ்சம் இப்பொழுது சமநிலை அடைந்துவிட்டது. ஆனால் சங்கடமானது முழுமையாக கலைந்தது. இந்த சின்னஞ்சிறு பாலகன் மகா சக்தி படைத்தவன் என்பதை நீ இன்னும் அறிந்திருக்கவில்லை ஜுராசுரா. பிரம்மதேவர் அளித்த வரத்தை நீ தவறாக பிரயோகிக்கிறாய். உன்னுடைய அழிவு என்பது உறுதியாகிவிட்டது. நான் அறிவேன், உன்னால் என்னை அழிக்க இயலாது. என்னால் உற்பத்தி செய்திருக்கும் ஜுரத்தின் தாக்கத்தை அழிக்க இயலாது. நான் சென்றாலும் இதே வீரியத்துடன் மீண்டும் வருவேன். இப்பொழுது எவ்வாறு நான் தோன்றி வருத்துகின்றேனோ அதே போல் தோன்றுவேன். அதற்கான வாய்ப்பு உனக்கு கிட்டாது. ஏனென்றால் பிரபஞ்சத்தை காப்பதற்காகவே மகா காளி ஒரு புதிய மார்க்கத்தை கண்டெடுக்கப் போகிறாள். அந்த புதிய மார்க்கமே பிரபஞ்சத்தை ரட்சிக்கப் போகின்றது. தாயே, ஜுராசுரனின் வெப்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்துவிட்டால் கணபதியின் இந்த நோயின் தாக்கமானது அதிகரித்துவிடும். தாங்கள் விரைவாக ஏதேனும் செய்தாக வேண்டும்.